கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்துல உயிரிழப்புகள் ஏற்பட அரசின் நிர்வாக அலட்சியமே காரணம்னு தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழு குற்றம் சாட்டியிருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்த பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உண்மை அறியும் குழு தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்துல உயிரிழப்புகள் ஏற்பட நிர்வாக அலட்சியமே காரணம்னு குற்றம் சாட்டியிருக்கு. இது குறித்து உண்மை அறியும் குழு பாஜக தலைமை கிட்ட அளித்த அறிக்கையில 2000 முதல் 3000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல 30,000 பேர் வரை குவிய அமைத்தது தவறுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கூட்டம் நடத்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியது நிர்வாக அலட்சியத்தை காட்டுறதாகவும், மேலும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படவே இல்லைன்னும், நண்பகல் 12 மணிக்கு விஜய் வருவார்னு அறிவிக்கப்பட்ட நிலையில விஜய் மாலை 7 மணிக்கு தான் நிகழ்விடம் வந்தாருன்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. விஜய் பேசிய பகுதியில மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால கூட்டத்துல பீதி ஏற்பட்டிருக்கு. சிலர் அருகில் உள்ள திறந்த கழிவுநீர் கால்வாய்கள்ல விழுந்து உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய மற்றும் அதை நிர்வகித்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உண்மை அறியும் குழு தனது அறிக்கையில தெரிவிச்சிருக்கு.